கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை மாத பலன்களை கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகி இருக்கிறார். 3/12/2024 அன்று வக்ரகதி அடைகிறார். கேது இந்த மாதம் முழுவதும் கன்னியில் இருக்கிறார். சூரியன் புதன் விருச்சகத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கார்த்திகை மாதம் தற்பொழுது தனுசில் இருக்கிறார். கார்த்திகை மாதம் பகல் 11:57க்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திற்கு தனுசிலிருந்து மகரத்திற்கு டிரான்சிஸ்ட் ஆகிறார். சனி கும்பத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். ராகு மீனத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். இந்த மாத கிரக நிலைகள் இப்படி இருக்கும்போது நாம் ராசி பலனை கார்த்திகை மாத ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் ஸ்தானமான அஸ்தமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார். 6க்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் திடீரென ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியேனும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோகம் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி போன்றவை இப்பொழுது படிப்படியாக நடைபெறத் தொடங்கும். இந்த குரு பகவான் பொறுத்தவரை 2ஆம் அதாவது உங்களுடைய ராசியில் ரிஷபராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதாவது அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். இந்த அதிபதி வக்ரம் பெறுவது 8ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பெறுவது மிகவும் நற்பலனை கொடுப்பதாகவே அமைகிறது. சில தாமதித்த காரியங்கள் சிலர் தாமதமின்றி விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது சேமிப்புகள் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. பெண் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் தொழிலில் இருந்த ஏதாவது ஒரு இடையூறுகள் குறுக்கீடுகள் ஆகியவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நற்பலனை தருவதாகவே அமைகிறது. அதாவது சிலருக்கு ஏதாவது மற்றவர்களுடைய ஆதரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வெளிநாட்டு முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு சிலருக்கு ஏதாவது வெளிநாடு செல்ல வேண்டிய சிலருக்கு தடைபட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய பொருளாதாரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பகிர்ந்து கொள்ளிங்கன்னா அது உங்களுக்கு சில தடைகளை உருவாக்குவதாகவே தோன்றும். இந்த மாதம் முழுவதும் சனியின் செவ்வாய் பார்வை இருப்பதால் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் இருக்கும் சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய். எனவே இவர் பார்வை பலனாக வாழ்க்கை துணையே சில பிரச்சனைகளில் ஏற்பட்டு அகழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு தடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இளைய சகோதரர்கள் மூலமும் கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு அனுசரித்து சென்றீர்களானால் அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் ஏதாவது மனைவியின் மூலம் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சில விபரீத விளைவுகளை கொடுப்பதாகவே இல்லை. ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றி ஏதாவது சிந்திப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் சுமூகமான ஒரு பழக்க வழக்கத்தினால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ப்ரமோஷன் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. வாகன வழியில் சில பிரச்சனைகள் வண்டி வாகனங்களில் சில பிரச்சனைகள் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும்.
பண பற்றாக்குறையால் அதாவது கொஞ்சம் பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் நீச்சம் பெறும் பொழுது வாழ்க்கை துணையின் உடல் நலத்திற்காக ஒரு மருத்துவ செலவுக்காக சில தொகை ஒழுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் சில குறுக்கீடுகளும் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமைந்தாலும் அதனால் பெரிய திருப்தி இருக்காது. மேலும் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இடமாற்றம், உத்தியோகம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் டிரான்சிஸ்ட் ஆகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியானவர் சுக்கிரன். இவர் 9ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் இல்லம் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. அதாவது 9ஆம் இடமான ஒரு பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கிரன் இடம்பெயர்கிறார். அரசு வழியில் செய்த சில முயற்சிகள் அனைத்தும் கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. அரசு வழியில் சிலருக்கு ஏதாவது டெண்டர்கள், ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் ஆகியவை கையெழுத்தாகுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு சிலருக்கு உங்களுக்கு வருவதற்கான ஒரு பலன் அமைகிறது. உடல் நலம் சீராகி சிலர் உற்சாகத்துடன் இயங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் சூழ்நிலை சிலருக்கு அமையும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி பகல் 11:57 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உத்திராட்டாதி நட்சத்திரத்திலிருந்து 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிரன் டிரான்சிஸ்ட் ஆகும்போது மேற்கண்ட பலன்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களாகவே அமையும். செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால் கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயினால் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் சில இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் ஏதாவது சில நிலங்கள் வாங்குவதாக இருந்தால் அதோட சில பிரச்சனைகள் ஆகியவை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படுகிறது. சிலர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய முயற்சி செய்தீர்களானால் அது உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும். திருமண தடை அகலும். திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு நிலத்தில் முதலீடு செய்வதோ தங்கத்தில் முதலீடு செய்வதோ ஆகியவை உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாக அமையும். பெற்றோரின் ஆதரவோடு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் சிலருக்கு ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மொத்தத்தில் இந்த செவ்வாய் வக்ரகதி ஆகும்போது சில நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப் பெறுகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகமாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு சில மேடை கலைஞர்களுக்கு சில சாதகமான புக்கிங் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான சில அதிக பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படுகிறது. சில வாழ்க்கை துணைவிகளுக்கு சில மருத்துவ செலவுக்கான சில தொகை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு டிரான்சிஸ்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நன்றி நேயர்களே, நன்றி.